நீருடைய எஜமானாரன் இரும், நீர் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன், என் வாழ்க்கையை மட்டும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு லேசில் சொல்லிடுவோமா நம்ம? அப்படிப்பட்டவங்க நினைக்கிறீங்க நம்ம? ஏங்க நாம் அப்படிப்பட்டவங்களே கிடையாதுங்க. மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இதோ அந்த ஆதாமை போல கடவுளுடைய எதிரியோடு சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறவன். ஆதாமா தானே செஞ்சான், ஏவாளை தானே செஞ்சாங்க. 2 பேரும் கடவுளுடைய எதிரியாக இருக்கிற பிசாசோடு சேர்ந்துக்கிட்டு கடவுளுக்கு விரோதமாகவே ஆட்டம் போட்டாங்க, கலகம் பண்ணினார்கள். அப்போ நாம் லேஸில் வந்து கடவுளே நீர் எனக்கு ஆண்டவராரோ, எனக்கு எஜமானாரோ, நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறேன், அப்படியே அவனுக்கு மூணா பண்ணிச்சிட்றேன், நான் என்ன வாழ்க்கையை மட்டும் ஒப்படைச்சிட்றேன், லேஸில் ஒன்றும் சொல்ல மாட்டோங்க. ஏதாவது பெருசாக நடக்கணுங்க, அப்போ தான் நம்ம அப்படிலாம் சொல்லுவோம். என்ன பெருசாக நடந்ததுன்னா சிலுவை நடந்தது. அவர் சிலுவையில் என்ன பண்ணுறாரு பாருங்க, நம்மளை வந்து வாலண்டியராக வந்து அவர்கிட்ட சரணடைய வைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மேக்சிமம் போய் சரணடைகிறார் நமக்காக. கல்வாரி சிலுவையில் நான் உன் பட்சத்தில் இருக்கேன்றதை பாரு, நான் உன்னை ஒருபோதும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டேன், உன்னை அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன், உன் எஜமான இருந்தேன்னா நான் ஒருபோதும் உன்னை தப்பாக நடத்திட மாட்டேன், எந்த விதத்துலையும் நான் உன் வாழ்க்கையை கெடுத்துட மாட்டேன். ஏன்னா அதுதானே பயம் நமக்கு. நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தர் கையில் ஒப்படைச்சா அவங்க நம்ம வாழ்க்கையை ஏதாவது பண்ணுவாங்க, கெடுத்துருவாங்கன்றது தானே பயம் நமக்கு. யாரையும் நம்ப மாட்டோம், ஏன்னா யாரையும் அப்படி லேசில் நம்பிடக்கூடாது. அதனால தான் அவர் சிலுவைக்கு போய் காண்பிக்கிறார், நீ என்ன நம்பலாம், உனக்காக நான் உயிரையே கொடுக்க ரெடி, உனக்காக எவ்வளோ வேணால் பாடுபட ரெடி, எவ்வளோ வேணால் அவமானப்பட ரெடின்றத சிலுவையில் போய் அவர் நிரூபித்ததுனால தான் இன்றைக்கி வந்து நாம் என்ன சொல்கிறோம், ஆண்டவரே நீர் என்னுடைய எஜமானாரோ, நீர் சொல்கிறபடி நான் செய்கிறேன், வாழ்க்கையை உமக்கு ஒப்படைக்கிறேன், நீர் எனக்காக மரித்ததுனால நான் என் தேவைப்பட்ட என் ஜீவனை உமக்காக கொடுக்க ரெடி, உமக்காகவே வாழ்கிறேன், உமக்காகவே சாகுவோம் ரெடி. அது நடக்கலைன்னா இது வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வரவே வராதுங்க, அதெல்லாம் வராது. அவர் மட்டும் அவ்வளோ தூரம் போகலன்னா மனுஷன் வந்து அந்த அளவுக்கு வாலண்டியராக என்ன ஆளும் ஆண்டவரேன்னு சொல்ல மாட்டான், எனக்கு ராஜாவாயிரும் ஆண்டவரேன்னு சொல்லவே மாட்டான். தம்முடைய அன்பை காட்டி மனுஷனை ஈர்த்தார், எக்ஸ்ட்ரீமான விதத்தில் காமிச்சிட்டார். அப்போ தான் நம்மளை எக்ஸ்ட்ரீமாக வாலண்டியராக நாமளே வந்து நீரே ராஜாவாயிரும், நீரே என்ன ஆளணும்னு நாம் அப்போ என்ன சொல்ல வரேன்னா, பூமி ஆளணும்னா முதல்ல உள்ளத்தை ஆளணும்னா உள்ள அவருக்கு பண்ணினுங்க வாலண்டியராக. இது பெரிய விஷயங்க, சிலுவை இல்லாமல் இது நடந்திருக்கவே. நான் பல விதத்தில் வளர்க்கலாம். பாயிண்ட் என்னன்னா, சிலுவை இல்லாமல் ராஜ்யம் வந்திருக்கவே முடியாது. இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறப்போ எப்படி பார்க்கணும், ராஜ்யத்தின் வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார், ராஜ்யம் வரும்படி, ராஜ்யம் ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் வரும்படி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். ஏற்பாடுகளை செய்து கொண்டு